தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு தன்னுடைய பங்களிப்பாக இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்திலே திமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவை வழங்குகின்றது. மேலும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மீண்டும் 2026 உதயசூரியன் மலரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழ்நாட்டிலே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைய தினம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் தளபதியார் அவருடைய ஆட்சி சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு உதாரணமாக அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் இலவச பஸ் மற்றும் இன்றைய தினம் தமிழக மக்கள், தமிழக பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைய தினம் வழங்கக்கூடிய ஒரே அரசு திமுக அரசு. இன்றைய தினம் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலை 7 மணிக்கு இன்றைய தினம் அவரவருடைய வங்கி கணக்கில் 5000 செலுத்திய ஒரே அரசு திமுக அரசு. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்றைய தினம் தமிழக மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த அரசு மீண்டும் தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சியாக மலரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்றைய தினம் வாரி வழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசுக்கு தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு முழு ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்குகின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு, சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றதோ பேரவை எங்களுடைய கூட்டமைப்பு முழு ஆதரவை வழங்கி ஒவ்வொரு தொகுதியினுடைய வேட்பாளர்களை 50,000 வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகா அரவிந்தன், தெலுங்கர் கூட்டமைப்பு.